அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு தலைப்பாகை அணிந்து கொண்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடையும் முன்பதாக நோயுற்றிருந்தபோது மக்களுக்கு உரை நிகழ்த்திய அந்த நிகழ்வை இந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறது. அந்த உரையில் அன்சாரிகள் குறித்து நல்லுபதேசம் செய்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் உரை மேடையில் ஏறவில்லை. இதுவே நபிகளாரின் கடைசி உரையாக இருந்தது. அவர்களின் அறிவுரைகள் சஹீஹுல் புகாரியில் அன்சாரிகளின் மாண்புகள் என்ற பாடத்தில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீஸை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது கருப்பு தலைப்பாகை அணிந்திருந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகை அணிந்தால் தலைப்பாகையை தலையில் சுற்றி கொண்டு அதன் ஒரு விளிம்பை தம் தோள்களுக்கு மத்தியில் பின்பக்கமாக தொங்கவிடுவார்கள் என்று நாஃபியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு தான் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவ்விதமே செய்வார்கள். தலைப்பாகையை தோள்களுக்கு மத்தியில் தொங்கவிடுவார்கள் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும்.